friends, welcome to Madhumith and Pay channel. Today we are going to see in Tamil subject இயல் 6 நாடு சமூகம் அரசு திருவாகம் செய்யுள். இது என்னது? செய்யுள். இயல் என்னது? 7. நிறையா பேருக்கு இது சொல்கிறதுக்கு லெசன் போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு என்ன தெரியாது? இந்த ல நெக்ஸ்ட்டு ர அர்ண அர்திஸ்ன இது எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஏன்னா உச்சரிக்கும் போது இதெல்லாம் ஒரே சவுண்ட்ஸில் வரும், கரெக்டாக? பட் சவுண்டு ஒன்றா வருதுன்னா லைக் இப்போ நான் கோழின்னு சொல்கிறேன், ஓகேவா? கோழின்னு சொல்கிறேன், நீங்கள் இதை எழுதுறீங்க. லீங்கிறதே லீன்னு தானே சொல்கிறாங்க. லீனா மொத்தம் 3 லீ இருக்குன்னு இதை போட்டுருவீங்க, கரெக்டாக? பட் அதை உச்சரிப்பாங்கல்ல. இப்போ யாராவது சொல்கிறாங்கன்னா ரைட் த எக்ஸாம்பிள், ரைட் த மரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மரம் கூட வேண்டாம். இஃப் எனிபடி சேயிங் தட் அரசுன்னு எழுத சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? லைக் சி எப்படி எழுதுவீங்க? ஸ் அப்படின்னு தானே எழுதுவீங்க. Truth, I'm right. See, like this. Like this only you wrote, I know that. எல்லாருமே இப்படி தான் எழுதுவீங்க. இது ஒன்றும் கிடையாது. பட் என்ன ஒன்றும் கிடையாதுன்னா என்னது? மிஸ்டேக்ஸ் தான். இதை சரி பண்ணணும் நீங்கள், ஓகேவா? அரசுன்னு எழுதுவீங்க. பட் ஆனால் அவங்க உச்சரிப்பாங்கல்ல, நீங்கள் நோட்டை பார்த்துக்கிட்டு அவங்க சொல்கிறத பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. அவங்கள பார்த்து அவங்க எப்படி அதை உச்சரிக்கிறாங்க. இப்போ ர அப்படின்னா ர அப்படின்னு அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ர ஜஸ்ட்டு சின்ன இப்படி ஒரு ரா போடுவாங்க, அது என்ன? அரசுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ல அப்படின்னா பழம். ங்கிறது அவங்க இந்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? இது பண்ண முடியும். நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா நல்லது பண்ண முடியும். இன்னொன்று இப்போ பள்ளி. Can understand it? This one. I'm right? Next. கல். கரெக்டா? இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அரசுக்கு என்ன? ஜஸ்ட் அவங்க அரசுன்னு சொல்ல, ஜஸ்ட்டு அரசு அப்படின்னு தான் கேட்குறாங்க, ஓகேவா? இது எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இதை கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கும். ஓகே, we can go to the lesson. சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் தான் நம்மளோட லெசன். சிறுபஞ்ச மூலம்னா அதை ஃபஸ்ட்டு நான் அந்த பாட்டை ரீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட அர்த்தத்தை அடுத்த பேஜில் பார்க்கலாம். இது என்னது? ஒரு செயல் மாதிரி தான். இதை நீங்கள் நான் படிச்சிங்கன்னா நல்லது. சீக்கிரமே ரீட் பண்ண கற்றுக்கணும், ஓகேவா? நான் ஒரு பாட்டு மாதிரி சொல்கிறேன். ரிப்பீட் மீ. கண்வனப்பு கண்ணோட்டம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வார்த்தையாக உங்களுக்கு இது பண்ணுறேன். கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை, என்வனப்பு, இத்துணையா, என்றுரைத்தல், பண்வனப்பு, கேட்டார், நன்னென்றல், கிளர்வேந்தன், தன்னாடு, வாட்டான், நன்றென்றல், வனப்பு, காரியாசான். ஓகே, இந்த பாடலில் சில டவுட் இருக்கும். என்னென்னா, ஃபஸ்ட் லைன் உங்களுக்கு புரியும், செகண்ட் லைன் உங்களுக்கு புரியும், தேர்ட் லைனை பாருங்கள். நான் எப்படி ரீட் பண்ணேன்? கேட்டார் நன் அப்படி சொல்ல முடியுமா? காண்ட். ரெண்டல் சொல்ல முடியுமா? காண்ட். ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா இந்த பாடலில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இதை கேட்டார்னு பிரிக்கணும். we should split that. கேட்டாருக்கு என்ன படிக்கும்? பிரிச்சிடணும், ஓகேவா? ஐ கேன் ஸ்பிளிட் தட். கேட்டார்னு பிரிச்சுட்டு இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் சேர்க்கணும். நன்றென்றல். கேட்டார் நன்றென்றல். கீழே பாருங்கள். அதான் ஃபஸ்ட் அவுட் டு பிட் செப்பரேட். பாட்டான், நெக்ஸ்ட்டு நன்றென்றல், ஓகேவா? அப்படி தான். ஓகே ஓகே, ஒன்ஸ் அகேன் ரீட் இட் மீ. கண்வனப்பு கண்ணோட்டம், கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு, கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை, கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை, என்வனப்பு,
கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ரைட் பண்ணும். கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல். கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல். வனப்பு. ஓகே, காரியாசன். இந்த பாடல் எழுதுறவங்க காரியாசன். இப்போ பேர் வந்து சிறுபஞ்ச மூலம். ஓகேவா? ஒன் செகண்ட். இது வந்து பாட்டை ரைட் பண்ணுறவங்களுக்கு. ஓகே. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையா என்றுரைத்தல். பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல். கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல். வனப்பு. காரியாசான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இங்கே பார்க்கலாம். செய்பொருள். செய்பொருள்னா என்னென்னா அந்த பொருளுக்கான அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் வனப்புனா என்னது? வனப்புனா அழகு, கண்ணோட்டம்னா இறக்க, இத்துணைனா இவ்வளவு, வேந்தன்னா அரசன், வாட்டான்னா வருத்த மாட்டான், பண்ணா இசை. ஓகேவா? ஓகே. பாடலோட பொருள் என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. பாடலின் பொருள். பாடல பொருள்னா கண்ணுக்கு அழகு, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. கண்ணுக்களை வந்து இரக்கமாக எல்லாட்டையும் பேசணும், இருக்கணும், பழகணும். ஓகேவா? இன்னொன்று காலுக்கு அழகு என்ன அப்படின்னா நிறையா பேர்கிட்ட என்ன கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது, ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னொன்று ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். ஆராய்ச்சிக்கு அழகு என்ன? இந்த ஆராய்ச்சியில் இந்த ஒர்க்கை வந்து நான் கண்டிப்பாக முடிக்க முடியுங்கிறது உறுதியாக சொல்கிறது. இன்னொன்று இசைக்கு அழகு அதனை கேட்பார் நன்று என சொல்லுதல். இசைக்கு அழகு இப்போதான் பாடுறாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கோ இல்லையோ அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதான் இசைக்கு அழகு. அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். நம்ம நாட்டு மக்களை அந்த அரசன் வந்து வருத்த மாட்டான் அப்படின்னு பிறரை வந்து என்ன பண்ணுறது, புகழ்ந்து சொல்கிறது. ஓகேவா? நூல் குறிப்பு ஒரு தோடு ரீட் பண்ணிக்கோங்க. அதை 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். இங்கே பாருங்கள், சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா கண்டங்கத்தரி, சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. அதுபோல் இந்நூல் 5 கருத்துகள் மக்கள் மனநோயை தீர்ப்பதாக உள்ளன. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. இந்நூலை இயற்றியவர் காரியாசான். என்ன அப்படின்னா இந்த சிறுபஞ்ச மூலம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் இங்கே எழுதி அவங்களுக்கு காமிக்கிறேன், புரியும். இப்போ தான் கொஞ்சம் பெருசாக எழுதுனா. சிறுபஞ்ச சிறுபஞ்ச மூலம். ஓகேவா? சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்னன்னா சிறுனா என்ன? கொஞ்சம். பஞ்சம்னா பாஞ்சுனா 5. சாரி, கொஞ்சம் அர்த்தம். சிறுனா கொஞ்சம், பஞ்சனா 5, மூலம்னா பற்றி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம்னா சில 5 மூலங்களை கொண்டது தான் இது. என்னது? கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேவா? இது எல்லாமே தான்.
நெக்ஸ்ட் வனப்பு அப்படின்னா என்ன? ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். வனப்புனா மீன்ஸ் ஹியர் யூ கேன் see ரைட். வனப்பு இட் மீன்ஸ் அழகு. வனப்பு மீன்ஸ் அழகு. அழகு எழுதிக்குங்க. நன்றென்றால்னா நன்றி கூற்றல் என்றல். நன்றி கூற்றல் என்றல். ஓகேவா? நன்றென்றல் இதை கொஞ்சம் டிக் பண்ணிடுங்க. இதில் வந்து அழகு தான் ஆன்சர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நான் இது எதுக்கு போடுறேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த எக்ஸாம் வரதுக்காக தான். ஸோ அதனால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு தான் நானும் இப்படி உங்களுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.